தென்காசி மாவட்டம் மேக்கரை பகுதியில் உள்ள தனியார் நீர்வீழ்ச்சிகளில் ஆபத்தை உணராமல் குளித்த சுற்றுலா பயணிகளை போலீசார் அப்புறப்படுத்தினர். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உள்ள பல்வேறு நீர் ஓடைகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் குற்றால அருவிகளில் 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தனியார் நீர்வீழ்ச்சிகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் குண்டாறு பகுதியில் உள்ள தனியார் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதையை தென்காசி வருவாய் கோட்டாட்சியர் பூட்டிய நிலையில் மேக்கரை பகுதியில் உள்ள தனியார் நீர்வீழ்ச்சிகளுக்கு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் ஆபத்தை உணராமல் தனியார் நீர்வீழ்ச்சிகளில் குளித்தவர்களை அப்புறப்படுத்தினர். கோவை மாவட்டம் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர்ந்து கனமழையால் நொய்யல் ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் ஆலாந்துறை, சித்திரை சாவடி, ஆத்துப்பாலம், காலவாய் பகுதிகளில் உள்ள தடுப்பணைகள் நிறைந்து அருவி போல் வழிந்தோடி வருகிறது. இந்த நிலையில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து வருவதால் உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரியில் நீர்நிலைகள் தூர்வாறுதல், மராமத்து பணிகளை நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட விவசாய நலப் பணிகளை கிடப்பில் போடப்பட்டுள்ளதை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அப்போது ஊரக வேலை திட்டத்தில் வேலையின்றி திண்டாடி வரும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் உடனே வேலை வழங்க வேண்டும், கால்வாய்களை பராமரித்தல், குளம் குட்டைகளை தூர்வாறுதல் உள்ளிட்ட நீர்நிலை சார்ந்த பணிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்டோர் முழக்கங்களை எழுப்பினர். சம்பா சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தஞ்சையில் அரசை எதிர்பார்த்து காத்திருக்காமல் சொந்த செலவில் வாய்க்காலை தூர்வாரும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் விரைவில் வாய்க்கால்கள் மூலம் வயல்களுக்கு செல்ல இருப்பதால் விவசாயிகளும் நிலத்தை சமப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையில் தஞ்சாவூர் மாவட்டம் கள்ளப்பெரம்பூர் அருகே விவசாயிகள் அரசை எதிர்பார்த்து காத்திருக்காமல் தங்களது சொந்த செலவில் பொக்லைன் மூலம் வாய்க்காலை தூர்வாரி வருகின்றனர். எங்களுடைய விவசாயிகளுடைய சொந்த செலவில் இப்போ ஜேசிபியை வச்சு பாசன கால்வாயை சுத்தம் செய்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வேலை நேற்றையிலிருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த துரித வேலைக்கு காரணம் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு காரணமாக கர்நாடகாவிலிருந்து திறந்து விடப்பட்ட காவிரி நீர், அதன் தொடர்ச்சியாக மேட்டூர் நேற்று திறக்கப்பட்டதால் அடுத்த ஒரு வார காலத்தில் ஆறுகள், வாய்க்கால், கிளை வாய்க்கால் எல்லாத்துலேயும் தண்ணி வந்துருங்கிறதுனால துரிதமாக எங்களுடைய சொந்த செலவில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலை அடுத்த ஆண்டு தொடராமல் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது மாதிரி சிறிய பணிகள் என்று ஒதுக்கி விடாமல் அனைத்து விவசாய சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் செய்து கொடுத்தால் ஒரு விவசாயியாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் துவக்கி வைத்தார். பழனி அருகே கரடிக்கூட்டம் ஊராட்சியில் முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் சாலை அமைக்கும் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். பின்னர் 1,40,00,000 மதிப்பில் முடிவுற்ற சண்முக நதி குடிநீர் திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டது. இதையடுத்து மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர் மனுக்களுக்கு 30 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்றும் உறுதியளித்தார்.